கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்கமடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு இந்த நாளில் பேசும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 1:15 கூட. அந்நாள் பிரியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த அன்னாள் பார்த்தீங்கன்னா தன் இருதயத்தை அவள் ஊற்றி ஜெபிக்கிறதை, விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளை கூட உங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட கவலையோடு கூட வேதனையோடு கூட இருப்பீங்கன்னா, ஆனால் சோத்திரம் இந்த இடத்துல போல எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1 அது 6 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்கலாத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் 7 அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை வீட்டில் இருக்கிற குழப்பங்கள், சோத்திரம் பொருளாதார காரியங்கள், நல்ல எல்லா காரியங்களிலே ஒருவேளை நீங்கள் சோத்திர கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்திலையும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறான், நான் உன்னை கண்ணீரை துடைக்கிற தேவன். இந்த அன்னாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவர் மனம் கசந்து அழுது கொண்டே இருந்தார். சோத்திரம். ஆண்டவர் நம்முடைய அழுகையை பார்த்து அவர் சும்மா நிற்கிற தேவன் அல்ல, பார்க்காதபடி போகிற தேவன் அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் பார்த்துங்க நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷன் நம்மளை பார்த்து எடை போடுவான், முகத்தை பார்த்து, தோற்றத்தை பார்த்து, நம்முடைய பொருளாதாரத்தை பார்த்து, நம்முடைய வீட்டை பார்த்து எடைப்படுத்த நம்மளை பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம் இருதயத்தில் இருக்கிற காயங்கள், இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், இருதயத்தில் காணப்படுகிற எந்த விதமான அது போராட்டம் இருந்தாலும் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இருதயத்தை கவனித்து கேட்கிறார். உங்கள் இருதயத்தின் சத்தத்தை கேட்கிறான். இந்த அன்னாள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த சோத்திரம் சக்கலாத்தி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீநாள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் ஒவ்வொரு நாளும் அவள் என்ன பண்ணுறா? ஒவ்வொரு நாளும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் எதிரியே நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அன்னாளுக்கும் அந்த சக்கலாதி ஒரு நாள் என்ன பண்ணுறா? அவளை குறித்து மனவடிவாக்கினார் என்று 1 சாமுவேல் அதில் 6:7 இருக்கிறது. நம்ம அதை கூட மறுபடியும் வாசிப்போமா? கர்த்தர் அவளை கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கலாத்தி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகமாய் இவள் இப்படி செய்தபடினாலே ஒரு நாளும் அவள் சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த காரியத்தை கொடுத்து. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து நீங்கள் மனக்கசம் கொடுத்தீங்கன்னா, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் சத்தத்தை கேட்கிற தேவன், நான் இருதயத்தை காயங்களை ஆற்றுகிற தேவன். இந்த அன்னாளுடைய அணுகுரலை ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்படியே விட்டு போகிற தேவன் அல்ல. சோத்திர வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 1 அதில் 27 சொல்வது. 1 சாமுவேல் 1 27 கூட நம்ம வாசிப்போமா? இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டு விண்ணப்பம்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு கொண்டு போகப்படினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனுக்கு கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்றார். அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்னாளுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்றின ஆண்டவர், இந்த அன்னாளுடைய இருக்கிற வேதனைகளை மாற்றின ஆண்டவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதிரி இந்த இவன் தான் இவ்வளோ நாள் எனக்கு அதிகமாக போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடணும். எதிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க முடியும். எது இருந்தால் தான் நம்ம தேவனுக்காக வைராக்கியம் எழும்ப முடியும். அன்றைக்கு ஒரு கோலியாத் இன்னைக்கு இல்லைன்னா இந்த தாவீது என்ன பண்ண முடியாது. நான் பேசியிருக்க மாட்டோம். அதே போல் போனீங்கன்னா இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் எதிரி இருந்தானா அந்த எதிரிகள் கண்கள் முன்பதாகவே உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் இந்த அன்னாளின் அழுகுரலை கேட்டு அன்னாருடைய வேதனைகளை மாற்றி ஆண்டவர் சாமுவேலை கொடுத்த ஆண்டவர் சும்மா கிடையாது. சாமுவேல் தீர்க்கதரிசியாய் சோதனை தேசத்திற்கு அற்புதமாய் கொடுத்தது போல உங்கள் இடத்திலே
உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆமே இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை, ஆமே உங்கள் தலையை நிமிர பண்ணும்படி, ஆமே உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயத்தெல்லாம் ஆற்றி தேவன் இந்த நாளிலே உங்களை அற்புதங்களை, அதிசயங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபமுமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, சோதர நாளிலே கூட அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அண்ணான் இருதயத்தை பார்த்த ஆண்டவர், அற்புதமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுகத்தை கொடுத்து பலவீனத்தை மாற்றி ஆண்டவரே இந்த கற்பதை திறந்து ஒரு ஆண்டவரே சாமுவேலை கொடுத்தது போல, அந்த விண்ணப்பத்தை கேட்டது போல இந்த பிள்ளைகள் எதற்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, எதற்கெல்லாம் காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. அவர் இருதயத்தின் காயத்தை கற்று ஆற்றும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்கள் இருதயத்தில் காயத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆமே. நாளை தினத்தை உங்களை சந்திப்போம். காட் பிளஸ் யூ.